அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம், Matthew chapter 7 verse 21 and 22 and 23. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 உள்ள வசனங்களை வாசிப்பதை கேளுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது கர்த்தர் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சித்தம் என்ன என்பதை இந்த நாளிலே வேதத்தின் மூலியமாக எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த போகிறமைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுடைய வாயினால் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள். ஆமென். இந்த மலை பிரசங்கம் மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் நேரடியாய் கர்த்தர் ஜனங்கள் மத்தியில பேசின வார்த்தை. ஆமென். தொடர்ந்து பேசின வார்த்தை. ஆமென். எந்த ஒரு பிரேக் இல்லாம தொடர்ந்து பேசின வார்த்தை. அல்லேலூயா. இந்த 5, 6, 7 எவன் கடைபிடிக்கிறானோ அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருக்கிறான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். எல்லாம் பைபிள் யாருன்னா ஒருத்தர் மாத்திரம் படிங்க, என்ன பாருங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தாவே 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 கர்த்தாவே, உங்க பேய் ஓட்டுன பிசாசி ஓட்டுன அக்கிரமை சிந்தைக்காரர்களே என்னை விட்டு தூரம் போயிடுங்க. இந்த ஒரு நாட்களில சத்தியமே இல்லை. பேய் ஓட்டுறதுக்கே ஒரு கூட்டம், பிசாசி ஓட்டுறதுக்கே ஒரு கூட்டம். வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பரிசுத்தமா இருக்கிறோமா? தேவனுடைய சித்தம் என்ன? என்ன சொல்றாங்க இந்த இடத்துல வந்து, ஆண்டவர் எங்க நாமத்துல நான் எல்லாம் செய்த. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிருக்கணும்? என் நாமத்துல நீ செய்திருக்கிற, வெரி வெரி குட் வெரி குட், இன்னும் செய்யன்னு சொன்னாரா? அக்கிரமை சிந்தைக்காரர்களே. ஆமென். நான் கூட பேசுறேன், ஆனா தேவனுடைய பாருங்க நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆமென். அந்த வார்த்தை நமக்கு அந்த வார்த்தை கர்த்தர் உச்சரிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்ற இந்த இடத்துல? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 கர்த்தாவே. பிதாவின் சித்தத்தை செய்யணும் ஆண்டவர். பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவர் ஒன்றும் சுயமாய் பேசவில்லை. பிதா என்ன சொன்னார் அதை செய்தார். ஆமென். அல்லேலூயா. நிறைய உபவாச கூட்டம், இந்த பாஸ்ட் 21 நாள் உபவாச கூட்டம், பக்கத்துல சர்ச்சு நான் 21 நாள் கூட்டம் நடத்துது. ஆனா நீ தேவனுக்கு உகந்த மனுஷனா இருக்கிறியா? இன்னைக்கு நான் போட்டா போட்டிக்கு ஒரு சபையிலும் 24 மணி நேரம் உபவாச கூட்டம். அங்க இவர் பார்க்க அங்க 24 மணி பேசும், அங்க ஒரு உபவாச கூட்டம். இது நடத்து நல்லது. ஆனா தேவனுக்கு உகந்தவனாய் தேவன்
நடக்கிறவனா நீ இருக்கிறாயா? இதெல்லாம் தான் ஆண்டவர் கேட்குவார். ஆண்டவர் நான் 21 நாள் உபவாசம் இருந்த ஆண்டவர் உன் கொலஸ்ட்ரால் கம்மியாச்சு. உன் கொலஸ்ட்ரால் கறி சாப்பிடுறது கம்மியாச்சு. ஹெல்த் நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா இருக்கு இல்லையா? டெய்லி கறி சாப்பிடுறவன் கறி விட்டுட்டான் 21 நாள் எப்படி ஆயிடுவான்? நல்லா மெலிசா ஆயிடுவான். எனக்கு இந்த இப்போ நிறைய இடத்துல பார்க்கும்போதெல்லாம் 24 மணி 21 மணி கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம் நடத்தியா? ஆனா தேவனுக்கு சித்தவனா இருக்கிறியா? தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறியா? அதானே கேட்குவார் ஆண்டவர். அது கேட்குவாரா இல்ல உபவாசத்தை பத்தி கேட்குவாரா? சொல்லுங்க. அவருக்கு உகந்ததுமா நான் வாழ்ந்தவன் தான் அதை கேட்குவாரே தவிர இவன் கூட எவ்வளவு உபவாசம் இருந்து பேய்களை ஓட்டு இருப்பான் இல்லையா? ஏன்னா உபவாசத்தினால பேய்கள் விரட்டப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்குதான் கர்த்தர் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். கைகள் தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியன் அல்லாமல் என்னை நோக்கி, ஆண்டவர் சொல்ற, என்ன கூட சொல்லாதீங்க, என்ன அனுப்புனார் இல்லையா, அவர் சித்தத்தை செய். ஏன்னா அவர் சித்தத்தை செய்து முடிக்கதான் இந்த உலகத்தில் நான் வந்தேன். நான் ஒரு வார்த்தை சுயமா பேசல. பிதாவானவர் என்னோட என்ன பேசணும் அதை நான் பேசல. ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்ற வாழ்க்கை தாங்க ரொம்ப முக்கியம். நாம் தேவனுக்கும் நம்ம ஐக்கியம் எப்படி இருக்குதோ அதுதான் ரொம்ப முக்கியம். உபவாசம் நடத்து பரவாயில்ல, 24 ஊழியக்கார கூடு பரவாயில்ல, நல்லது. ஆனா நீ தேவனுக்கு உகந்தவனா இருக்கிறியா? தேவனுக்கு உகந்தவனா இருக்கிறியா? தேவனுக்கு பிரியமா இருக்கிறியா நீ? இதுதான் ஆண்டவர் கேட்குவார். அதனால இந்த உபவாச கூட்டம் நடத்துறது எனக்கு பிடிக்கிறது இல்லை. இப்பதான் வந்து ஜாம் பண்ணு சோறை போட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஊழியக்காரர் கொண்டு வந்து, ஆமென், கடைசி நாட்டில் இதெல்லாம் நிற்காது. இந்த மனுஷன் அடுத்த அந்நாளில் நான் அநேகரை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமானாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உபவாசம் இருந்தால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அதை செய்தோம், நோயாளிகளை சுகம் பண்ணினோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உன் நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம். தீர்க்கதரிசனம் சொல்றாங்களா இல்லையா? இப்பெல்லாம் சொல்றாங்களா இல்லையா? எங்கன்னா நீங்க பாத்துக்கிறீங்களா? சத்திய தேவ வார்த்தை ஊழியம் அப்படின்னு என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சத்தியத்தை குறித்து எங்க நோட்டீஸ் பார்த்துக்கிறீங்களா? சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு கூட்டம் என்ன பார்த்துக்கிறீங்களா? எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா? சுகம் அளிக்கிற கூட்டம், அது சுகம் கொடுத்துருந்தாங்க கர்த்தர். வந்துக்கிறீங்களா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. விடுதலை கூட்டம், ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரா சிலுவையில? நீ அது ஒண்ணு ஏத்துக்காம இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகிற நாட்கள் நம்ம மத்தியில் எதிர்பார்க்கிற காரியம் என்பதைத்தான் இன்னைக்கு புதுசா நான் பேச போறேன். வேத வசனத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனா அவர் சித்தத்தின்படி வேதத்தில் இருக்கிறபடி நாம் நடக்கிறோமா, செயல்படுகிறோமா, பேசுறோமா? அதை சிந்தித்து பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. ஆமென். பிற ஜாதி கூட ஆண்டவர் ஏத்துக்காதவங்க கூட இயேசுவின் நாமத்தினால விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து, பிசாசே இவனை விட்டு வெளியே போய், நான் போகுமா போகாதா? போகும். அந்த பவர் தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. ரட்சிக்கப்பட்டு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாதவன் தேவனை ஒரு நிமிஷம் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து, உன்னை நம்புற என்னால முடியும், விசுவாசத்தை துரத்த முடியும் அப்படின்னு நினைச்சு இயேசுவின் நாமத்தில் யார பேர் சொல்றான்? கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. ஆண்டவர் ஜெபத்தை கேட்குவாரா, கேட்க மாட்டாரா? ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? ஆண்டவரே உன் நாமத்துல பிசாச ஓட்டுன, தீர்க்கதரிசி சொன்ன, வியாதி உள்ளவங்களை சுகமாக்குன, அற்புத அடையாளம் செய்த. அப்போ என்ன சொல்லிருக்கு ஆண்டவர்?
ஷபாஷ். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பரவாயில்லப்பா. என் நாமத்துல என்ன செய்திருக்கிறேன் சொல்லியிருக்கணுமா சொல்லக்கூடாது? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை தெரியல என்றார் கர்த்து. அக்கிரமம் செய்த ஏன்னா ஒரு காலமும் உனக்கு தெரியல. ஏன்னா நீ எனக்குள்ள ஐக்கியமா இல்ல, அதனால எனக்கு தெரியல. என் நாமத்துல தான் நீ பிசாசு ஓட்டின. கரெக்ட். அவர் நாம என் நாமத்துல ஓட்டினையா, என் நாமத்துல திருக தரிசனம் சொன்னையா, என் நாமத்துல அற்புத அடையாளங்களை செய்தையா. ஆமென். இன்னைக்கெல்லாம் நிறைய ஊழியக்கார் நான் 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 மேல இருந்து லூசிபர் தள்ளப்பட்டான். அந்த ஒரு வார்த்தை கிறிஸ்துடைய வாழ்க்கையில, கிறிஸ்துடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவில நான் என்ற வார்த்தை நமக்குள்ள இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன், நாங்கள் யூஸ் பண்ணுவேன். யார் சொல்ல? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் நாங்கள் என்னோட கூட இருக்கிற 3 பேர் இருக்கிறார். பிதா, குமாரன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையில நான் எங்க வந்துச்சு, அங்க அகங்காரம் வந்துடும். என்னோட பெரிய ஆளா, என்னோட நீ பெரிய ஆளா, எனக்கு மேல உனக்கு தெரியுமா? இதுதாங்க சொன்னா லூசிபர். என்ன பண்ணார் ஆண்டவர்? மேல இருந்து எட்டி வச்சார், தலையில எட்டி வச்சார். நீ நிறைய ஊழியக்காரன் நான் 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 ஜெபம் பண்ண, நான் கை வச்ச, நான் அதை செய்தேன், இவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், அக்கிரம சிந்தக்காரர்களே என்னை விட்டு தூரம் போயிடுங்க. தூரம் போய் தெரியாத, யாருக்கும் தெரியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறது தான் கர்த்தர். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் எழுதிக்குங்க. நல்ல வார்த்தை வசனங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் எழுதிக்கமா. அவர் நோட் எடுத்துவாங்கன்னு சொல்றான். அதனால நான் சப்ஸ்டிடியூட்டா நீ எழுதணும். எக்ஸாம் செய்யும் போது நீ செய்வே, அது எக்ஸாம் செய்யுமா? எது நீ எக்ஸாம் பண்ணுவியா, அது எக்ஸாம் பண்ணுமா? இல்ல எனக்காக அது எக்ஸாம் செய்ய சொல்லுவியா? ஏத்துக்குவாங்களா? குழந்தை சிரிக்குது பாரு. ஆண்டவர் உணர்த்துறாரு. இதுக்கு மாத்திரம் குழந்தை சிரிக்குதுப்பா. வரும்போதெல்லாம் ஒரு நோட் எடுத்துடுவாங்க. தெரியுதா? தெரியுதா? நோட்டு பென் எல்லாம் எடுத்துடுவாங்க. எழுதுக்குங்க. நாளைக்கு உங்களை ஊழியக்கார கர்த்தர் அழைச்சிடுவார். அப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? சங்கீதம் வந்துக்குது, ஆனா எழுதினதாங்க இது. ஆனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது. என்ன பண்றது? ஜெபிக்கலாம். ஆமென். ஆண்டவர் சித்தத்தை பத்தி பேசுற இல்லையா? அவர் சித்தத்தின்படி நடந்தாதான், அவர் சித்தத்தின்படி அவர் நாமத்தினால நீ அற்புதங்களை செய்தாதான் நாம் அவருக்குள்ள நாம் இருப்போம். நாம் அவருக்குள்ள இல்லாம, அவருடைய ஐக்கியத்தை இல்லாம, நாம் அவரோடு இணைந்து செயல்படாம, அவருடைய சத்தியத்தில் நடக்காம, நம்மளுக்கு அன்பு எதுவுமே இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, நாம் எவ்வளவுதான் அற்புதம் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தில் செய்தாலும் அக்கிரம சிந்தைக்காரர்களே என்னை விட்டு தூரம் போங்க. அல்லேலூயா. ஆமென். மத்திய 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்திய 7ஆம் அதிகாரம் 20. அதான் சொன்னேன் இல்லைங்களா? அதான் சொன்னேன். பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம், Matthew chapter 12 verse 50. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்வன். அங்கே சொல்றார் பாருங்க, இங்கே சொல்றார் பாருங்க. என்ன சொல்றாருங்க? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனோ சகோதரியோ தாயுமா இருக்கிறான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு ஐக்கியம் நம்மிடத்தில் இருந்து நாம் பிசாசுகளை துரத்தினால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆமென். ஆமென். அற்புதங்களை செய்தால் கர்த்தர் சந்தோஷப்படுவார். பிதாவின் சித்தத்தை நாம் செய்யும் பொழுது என்ன அருமையா சொல்றார் பார். கர்த்தராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி. ஆமென். சித்தம் என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் பார்க்க போறோம். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய்
இருக்கிறார் என்றார். கர்த்தரே சொன்னார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஐக்கியம் நம்மகிட்ட இருக்குதா? இருக்குதா? இருக்கணும். ஏதோ ஒரு அற்புதத்தை மாத்திரம் பேசிட்டு போற சபை இல்லை இது. வெறும் ஆசீர்வாதம் பத்தி பேசுகிறதே சபை இல்லை இது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அது சபை இல்லை. இது கடைசி நாட்கள், நியாய தீர்ப்பு நாட்கள் நாம் நிற்கிறோம். ஆண்டவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். முதல் வருகையிலே அவர் அநேக காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். பாவிகளை ரட்சித்தார், அற்புத அடையாளங்களை செய்தார். இரண்டாவது வருகையிலே நியாய தீர்க்க அவர் வருகிறார். திடீர்னு வந்தவனே நியாய தீர்ப்பார். இன்னைக்கு நாம் எங்க இருக்க போறோம் நமக்கே தெரியாது. ஆகவேதான் ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். என் ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களிலே நான் வரும் பொழுது என்னென்ன சம்பவம் நடக்கும் என்பதை அவர் மத்திய 24 சொன்னாரு, லூக்கா 17 சொன்னாரு, அங்கெல்லாம் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது சீக்கிரமாய் கர்த்தர் வருகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சீக்கிரமாய் கர்த்தர் வருகிறார். உலகம் ஏன்னா மத்தியில சொல்றாரு இல்லையா, ஆண்டவர் 24ஆம் அதிகாரம், நாட்டுக்கு நாடு விரோதமாய் எழும்புவார்கள். ஆமென். ஐந்துதான் இல்லையா? வாரம் ஐந்துதான் இல்லையா? பாருங்க, நடந்து இருக்குது, தொடங்கிடுச்சு. இனி தேவனுக்கு உகந்த பிள்ளைகளால் நாம் வாழ வேண்டும். தேவனை சித்தத்தின்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Peter chapter 4 verse 1 and 2. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின் பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டெறிந்திருப்பான். ஆமென். தேவனுடைய சித்தம், நீ பாவம் செய்யக்கூடாது. 2வது வசனத்தை வாசிங்கம்மா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனென்றால் ஆண்டவருடைய சித்தத்தை பாருங்க. முதல்ல நீ பாவம் செய்யாதன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாவத்தை விட்டு விலகி போய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அந்த பாவிகளை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்துல முதல்ல பேசின வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பாவிகளை ரட்சிக்க இயேசு மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். அப்ப அவருடைய சித்தம், பிதாவுடைய சித்தம் என்ன? நாம் பாவம் செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பாவம் எவ்வளோ வந்துச்சு, பாவம் அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லையாம்மா? இப்ப லிஸ்ட் கொடுத்தா இவ்வளவு பாவத்தை நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா அவ்வளவு பாவத்தை நம்ம செய்யறோம். ஆமென். அவருடைய சித்தம் என்ன? 2வது வசனத்தை வாசிக்குமா. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின் பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டொழிந்திருப்பான். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? பாவம் செய்யணுமா? அப்ப நமக்குள்ள பாவம் இருக்குதா? ஒரு மனுஷன் நானே பாவத்தை வச்சுக்கின்னு பேய் ஓட்டுறேன், பிசாசு ஓட்டுறேன், அத்தை ஓட்டுறேன், இத்தை ஓட்டுறேன் அப்படின்னு என்ன சொல்றாரு? என்ன பார்த்து ஆண்டவர் முதல்ல ரெடியாக்குறாங்க. வேற யாரும் சொல்ல பாரு, மனைவி தான் சொல்ல அக்கிரமிச்சத காரணம். வேற யாருன்னா சொல்லி நான் சந்தோஷப்பட்டுருப்பேன். என்னம்மா சொல்றேன்? நின்னுக்கிறாங்க, நீ பேசினாக்கிற அக்கிரமிச்சத காரணம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா மனுஷன் ஒருவன நீதிமான் அல்ல. அதுக்காகவே நீ பாவம் செய்து இருக்க கூடாது. நானே எக்ஸாம்பிள் சொல்றேமா, நானே தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்து கொண்டு நாம் அவருடைய நாமத்துல பேய்ல ஓடுறதும், பிசாசுல ஓடுறதும், அத்தை ஓடுறதும், இத்த ஓடுறதும், அப்ப என்ன பார்த்து என்ன சொல்வார் கர்த்தரு? அக்கிரமை சிந்தக்காரனே ஜோசப் விலாரியஸ். ஆமென். எப்படி புரியுதா?
புரியுதா? இதுதான் சத்தியம் ஓடணும். ஆமென். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எல்லாம் ஆசீர்வாதமா தான் இருக்கிறோம். 3 வேளை சாப்பிட்றோமா இல்லையா? ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்துக்கிறாரா இல்லையா? இல்லையா? சுகத்தை கொடுத்தாரா இல்லையா? 7 மாசம் நடத்தி 8வது மாசத்துக்கு கொண்டு வந்தாரா இல்லையா? ஆமென். இது சத்தியத்தை கேட்கிற காலம் இது. சத்தியத்தின்படி நடக்கிற காலம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க சொல்றாரு இந்த இடத்துல, ஏனெனில் மாமிசத்தோடு பாடுபடுகிறவன் மாமிசத்திற்கு காலம் வரைக்கும் மனுஷ இச்சைகளில் பிழைப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டொய்ந்திருப்பான். முதல்ல பாவத்தை எடுத்திருப்பான். தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீ நாம் என்ன பாருங்க விட்டுடுங்க. ஏன்னா ஒரு செய்தி கேட்கத்தான் நம்ம வரோம். தேவனை ஆராதிக்க தான் இந்த இடத்துல வரோம் நம்ம. அப்ப நம்முடைய சிந்தனை எல்லாம் எங்க இருக்கணும்? எல்லா பிள்ளைங்களும் விட்டுடணும். ஆமென். அப்பதான் நீங்க கேட்க முடியும். நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? எல்லாம் எதுக்காக வந்திருக்கிறீங்க? சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. எதுக்காக வந்திருக்கிறீங்க? தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. அப்போ ஆராதனைக்கும் சத்தியத்தை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? வரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தேவனுக்காக கொடுக்கிறோம். ஆமென். பிற ஜாதியெல்லாம் டெய்லி போறான் கோயிலுக்கு. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கா போறான். இங்க 9 மணிக்கு சர்வீஸ்னா 9:45 வராங்க, 10 மணிக்கு வராங்க. அதான் ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவனுங்க எல்லாம் ஆராதிக்க மாட்டானுங்க, அவனுங்க வணங்க கழுத்துள்ளவங்க உடைய மாட்டானுங்க. அவனுங்க பிற ஜாதிக்கு சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சொன்னார். ஆண்டவர் சொன்னார்னா அது உண்மை. நீங்க எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை பேர் 9 மணி விழுந்தமா விட்டு ரொம்ப தூரமா வரீங்க? அவங்கெல்லாம் சில பேர் ரொம்ப தூரமா வரீங்க. அவங்களுக்கு தான் எக்ஸ்கியூஸ். பஸ்ஸில் ஏறி அங்கே ஏறி இங்கே ஏறி இங்கே ஏறி வர. பக்கத்தில் இருக்கிறவங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. இவங்களை தான் நம்மளை தான் சொன்னார். ஏன்னா நம்ம இங்க என்ன பண்றோம்? வணக்கம் போடுறோமா இல்லையா? குனிஞ்சு ஆண்டவர் ஆராதிக்கிறோமா இல்லையா? தொழுது கொள்றோமா இல்லையா? அப்ப 9 மணி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நீ 9 மணிக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்வாரு? என்ன சொல்வாரு? அறிக்கை செய்தாலும் ஆண்டவனை 8 மணிக்கெல்லாம் தூக்கின்னு வந்துடுவார். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவனை தூக்கின்னு வந்துடுவார். அறிக்கை செய்துட்டு இல்ல, அறிக்கை செய்துட்டு இல்ல. இப்ப நம்மளதான் ஆண்டவர் சொன்னார். முன்சாமி, கோயின்சாமி, அக்பர் பாஷா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்ல. ஆண்டவரை ஏற்று நிற்கிற கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்களை பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா வணங்கா கழுத்துள்ள ஜனங்க எவ்வளவு சொன்னாங்களும் நேரத்தோடு ஆராதிக்க இருக்கிறாங்க, தேவனை தொழுது கொள்ளாம இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அருமையா சொல்ற, தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக. ஆமென். நாம் தேவனோடு இணைந்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிற பாவங்களை முதல்ல நம்ம எடுக்கணும். கர்த்தருடைய சித்தம். ஆமென். அது போல வந்து விட்டு. ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபிசியன்ஸ் சாப்டர் 5 verse 17. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. வேதம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. நம்ம நிறைய பேர் தவறு பண்ணிட்டோம். கர்த்தருடைய சித்தம் இல்லாம அநேக காரியம் நம்ம ஈடுபட்டுட்டோம். அதனால நம்ம விழுந்துட்டோம். உண்மையா சத்தியமா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. நம்ம விழுந்தது காரணம் தேவனுடைய சித்தத்தை நம்ம கேட்கல. தேவனுடைய சித்தத்தை கேட்கணும்னு பவுல் எழுதுறாங்க இடத்துல. அப்ப நம்ம இனி வர நாட்கள் ஒவ்வொரு காரியம் நம்ம கேட்கணும்னா யாருடைய சித்தத்தை கேட்கணும்? பேசுமா, பேசுங்க. யார வாய் வச்சு மூடி நிற்க கூடாது. பேசுங்க. என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை கேட்கணும். சபையில கூட பிசாசு வாயை கட்டிடலாம். வாயை கட்டிட சொல்லாத. ஏன்னா யார பிரைஸ் பண்ற? யார் சத்தியத்தை கேட்கிற? யார் சத்தியத்தை பேசுற? பிசாசு கட்டிடுவான் வாய. ஆலயத்துல அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்து துரத்தினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க உக்காந்துக்கிறான்னு தெரியல. அந்த திருடன் எங்கன்னா உக்காந்துருவோம்.
ஆண்டவர் ஆலயத்தை பேசும்போது ஆண்டவர் சொன்னார், அசுத்தாவி பிடிச்சவன் பிசாசு சபையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இங்க இருப்பானா இருக்க மாட்டானா? உனக்கு இருக்குதுன்றான். போனா நான் 3 பார்த்துட்டேன்டா. ஆமென். சிக்கன் குனியா பார்த்துட்டேன், டெங்கு பார்த்துட்டேன், ஹார்ட் அட்டாக் பார்த்து. உங்க அதுக்கு மேல என்ன இருக்குது? என் மேல கை வைக்க ஆற்று தொட்டுவேன் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் முதல்ல எதிர்பார்க்கிற சித்தம் என்ன தெரியுமா? நம்ம பாவிங்களா இருக்கக்கூடாது, பாவம் செய்யறவனா இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வார்த்தை நாம் பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்தார். இந்த உலகத்தில் அவர் சித்தத்தை செய்தார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யோவான் 4:34 வசனம் கர்த்தரே சொல்றார் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உட்கார வச்சிடணும், சைலண்டா இருக்க. யாரும் ஒருத்தர் பேசாத உட்கார வைங்க பிள்ளைங்க. ஆமென். வாசிங்க யோவான் 4:34 வசனம். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. நான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யறோம். ஆமென். ஆனா தேவன் யார் சித்தத்தை செய்யறாரு? என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்யறார். ஏன்னா வந்து எல்லாம் வார்த்தை கேட்க வராங்க இல்லையா? ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணா எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. யோவான் 4:34 வசனம். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவருடைய சித்தத்தை செய்வது எனக்கு போஜனம். அப்ப நீ நாம் என்ன சொன்னோம்? பிதாவே, கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்வது எனக்கு போஜனமாய் இருக்கும். எது இருந்தாலும் ஆண்டவர் எடுத்து காட்ட சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஏன் பாவியா? மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். ஆமென். அவர் என்ன பாவம் செய்தாரா? அவர் வாயில் அக்கிரம வார்த்தை வந்ததா? பாவ வார்த்தை வந்ததா? எங்கன்னா ஒரு பரிசுத்தம் இல்லாம வாழ்த்து இருந்தாரா? பாருங்க, இயேசு பிறந்த பிறகு அவங்க அந்த வீட்டுல 6 பேர் இருந்தாங்கன்னு சொல்ற வேதம். சகோதரிகளா இருந்தாங்க, சகோதரர்களா இருந்தாங்க. ஒரே வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. அப்ப ஒரே வீட்டுல இருக்கும் போது அந்த வீட்டுல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் சண்டை வந்திருக்காதா? ஆண்டவர் கோபமா பேசியிருப்பாரா? இல்லை. யாருன்னா திட்டிருப்பாரா? இல்லை. ஆமென். யாருன்னா தவறான வார்த்தையில பேசியிருப்பாரா? இல்லை. அங்கேயும் பரிசுத்தமா இருந்தார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் சித்தத்தை செய்வது எனக்கு போஜனமா இருக்கிறது. மறுபடியும் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 6:38 வசனம். யோவான் 6:38 வசனத்தை வாசிங்க. ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் கர்த்தர். என் சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. ஆண்டவர் பாருங்க இல்லையா? இந்த உலகத்துல அவர் 3 வருஷம் ஊழியம் செய்தார். ஆமென். அந்த 3 வருஷம் அவர் ஊழியம் செய்து சிலுவையில் அறையப்பட வேண்டும், உயிர்த்தெழப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. அடிக்கடி சொல்வார், இன்னும் நேரம் வரலன்னு சொல்வார். சொன்னாரா இல்லையா? ஏன்னா அந்த நேரம் முடியும். அப்ப அவருடைய சித்தம் வரையணும், அடிக்கப்படணும், நொறுக்கப்படணும், எல்லாத்தையும் தாங்கணும். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. 6:38 சொல்லப்பட்டு இருக்கிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்காக, இந்த பூமியில செய்யும்படிக்காக இந்த உலகத்துல நான் குமாரனாய், குழந்தையா இந்த உலகத்துல மாமிசத்துல வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவருடைய சித்தம். நம்ம யாருடைய சித்தம் செய்ய வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம். முதல்ல பாவம் பண்ணாதே, அதை எதிர்பார்க்கிறார் கர்த்தர் நம்முடைய இடத்துல. நீங்க ஏன்னா நிறைய பாவம் பண்ணியிருந்தா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைய குறைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க.
அறிவுபூர்வமா அகற்றி போடுங்க. புல் இலக்கணத்திலே பேசுறேன். நானே தமிழ் மறந்துட்டேன். என்ன டக்குன்னு விட்டுறாங்கப்பா இல்லையா? இது எப்படி நான் இப்ப தொடங்குறதுனே தெரியல. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன? நாம பாவிகளா, பாவத்துல இருக்கிறவர்களா இருக்கக்கூடாது, பாவத்தை செய்கிறவர்களா இருக்கக்கூடாது, பாவமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அதான் முதல்ல தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. 38வது வசனம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பியவருடைய சித்தத்தின்படி செய்வதே எனக்கு நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் பாருங்க, இங்க சொல்றாரு பாருங்க, அவர் ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல செய்யும் பொழுது அவர் சுயமா செய்யறார். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. பாத்தியா? அப்போ என்ன அர்த்தம்னா, நாமளும் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நாமளே முடிவெடுத்துடக்கூடாது, நாமளே சுயமா செய்திடக்கூடாது. ஆண்டு சித்தத்தை கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. நாங்களும் அவனை தவறு இருக்கிறோம். மனுஷன் நிறைய பேர் இருந்தாங்க, வாடகை கட்டிடுவாங்க, அத்தை கட்டிடுவாங்க, இதை கட்டிடுவாங்க, அத்தை கட்டிடுவாங்க. ஆமென். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். என் சபையை எவ்வளவு நிர்மலமாக்கம் பண்ணணும்னு யோசிச்சாங்க. மூடுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் எதுக்கடா சபைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க. நான் காலையில ஜெபம் பண்ணேன். இத்தனை மத்திய போராட்டத்திலும் எங்களுக்கு குடும்பத்தை கொடுத்துக்கிறியா ஐயா? கையில தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்த. அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துக்கிறியா ஐயா? வார்த்தை கேட்க ஒரு மனிதனாய் தொழுது கொள்ள எங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தியா? நன்றி ஆண்டவரே, நன்றி. எவ்வளவு பேர் சொன்னாங்க. இன்னொரு சொல்லியிருந்தாங்க, உனக்கு எதுக்குடா சபை? உனக்குதான் 1000 பிரச்சனை இருக்குது பண விஷயத்துல. மூடுறா சபைய. என்ன சொல்றாங்க? பைபிளை தூக்குறவங்க சபையை நடத்துறவங்க. ஆனா என்னுடைய சபை எப்படி தெரியுமா? என்னுடைய பர்சனல் ஜெபம், நீ என்ன சொல்லியிருந்தாலும் சரி, எனக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எனக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு எனக்கும் சில குடும்பங்களை சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இருக்கிற வரையிலும், துணாய் நிற்கிற வரையிலும் இந்த ஊழியம் பெருகும். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. என் குடும்பம் உங்களை நம்பிதான் நான் ஊழியம் செய்யறேன். பவுல் சொல்றாரு, எதான் சொல்றாரு, நீங்க இல்லைன்னா எனக்கு ஊழியம் இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாம் உள்டாய் போச்சு. ஊழியக்காரர்கள் தான் ஊழியம் இல்லை, தப்பு. பவுல் ரொம்ப அருமையா சொல்லுவார், நீங்க இருக்கிறதுனால தான் நான் ஊழியம் செய்யறேன். என்ன சொல்றாரு? நீங்க இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன். இப்ப நீங்க எல்லாம் யார் இல்லைன்னா நான் ஒண்டியா பேசியிருந்தேன்னா திடீர்னு எவனா ரோட்ல பார்த்து ஒண்டியா கத்திருக்கிறான் பாடுறா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணாலும் சரி, ஆளுடைய நாம மகிமைக்காக கர்த்தர் கூட்டங்களை நமக்காக ஆயத்தப்படுத்திருக்கிறார். என் குடும்பம் யாரும் இல்லை இங்க, அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா என் மாமிசத்துல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாக்கா முதல்ல வந்து நிக்கிறது என் சகோதரிகள் தான் நிக்குவாங்க. ஆமென். அவங்க தான் நிக்குவாங்க. இன்னைக்கு அவங்க தான் நான் நிக்கிறேன், பெருமையா சொல்றேன். நான் எவ்வளோ நேரத்துல எங்களோட கூட இருந்திருக்கிறேன், எவ்வளவு ஆபத்து நாள் எங்களோட கூட இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு போராட்டத்தில் எங்களோட கூட இருக்கிறாங்க, எவ்வளவு பண பிரச்சனையில எங்களோட கூட இருக்கிறாங்க, எத்தனையோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமென். எனக்கு ஒரு வருத்தம், ஆண்டுக்குள்ள வந்துட்டா நல்லா இருக்குமே. எல்லா அன்பு இருக்குது, எல்லாம் நேசிக்கிற தன்மை இருக்குது, உதவி செய்யற தன்மை இருக்கிறது. அனந்தமை சொல்லுவாங்க, நான் எப்போ வரணும் அப்பதான் வருவோம் அப்படின்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு எதனா ஆபத்து இருக்குதா, பிரச்சனை இருக்கு, அப்போ நாங்கள் ஓடியாந்துருவோம். அப்படிதான் வந்து நடத்தினாங்க எல்லாம். என் கல்யாணத்துல அனந்தமைக்கு தான் முன்ன அதிகமா செய்யறாங்க. ஒன்றும் இல்லாத நேரத்தில் இவர் ஒரு பாட்டு பாடுவார். யாரு? நம்ம ஜபராஜ். ஒன்றுமே இல்லாம தொடங்கின என் வாழ்வை நன்மையால் நிறைந்துள்ளது. கையில தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். அந்த பாட்டு எனக்கு அடிக்கடி வரும். இந்த 2 நாள் அது வந்துருக்குது. ஒன்றுமே இல்லாத நேரத்துல, தவித்து கொண்டிருந்த நேரத்துல என் மக கல்யாணத்துக்கு வந்து நின்னாங்க. அப்ப இந்த பாட்டு தான் எனக்கு வந்துச்சு. ஒன்றுமே இல்லாத நேரத்துல
ஒன்றுமே இல்லாத துவங்கின என் வாழ்வை நன்மையால் நிறைந்துள்ளதே. ஆமா, பயப்படாதீங்க. நம்மளுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் வாழ்க்கையில செய்வாங்க. ஆண்டவர் நீங்க ஐக்கியம் வைங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் சிறு வயதிலே கல்யாணம் நடந்தது. ஆமென். பாத்துங்கெல்லாம் சொன்னாங்க, ஒண்ணும் இல்லாத நேரத்துல நீங்க ஊழியத்துல 2 பேரும் உண்மையாய் வேலை செய்த நிமித்தம் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைச்சிருக்கிறார். நீங்க பணம் கோடி லட்சக்கணக்கில் வீடு வாசல் இருந்தவங்க திருமணம் ஆகாது இருக்கிறாங்க. ஆனா உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா கொடுத்த ஊழியத்துல நீங்க சத்தியத்துல உண்மையாய் செயல்பட்டது நிமித்தம் உங்க 2 பிள்ளைகளுக்கும் கர்த்தர் 23 வயசுல கர்த்தர் கல்யாணத்தை செய்ய முடியுதா? இதெல்லாம் ஒரு சாட்சி. நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கணும். அல்லேலூயா. இது பேர் என்ன? இது பேர் என்ன? இது சத்திய வேதத்தை நான் மாத்தி பேச முடியுமா? மனுஷனுக்கு தகுந்த மாதிரி நான் ஊழியம் செய்ய முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் இங்கிருந்து போனது காரணம் சத்தியத்தை சத்தியமா பேசுறதுனால குத்தப்பட்டு அவன் உணரப்படாம பின்மாற்றத்துல போயிட்டாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க இவங்க சத்தியத்தை ரொம்ப பேசாது. அதான் அது பேர் என்னமா? இது பேரு அதை பேசாத மனசுக்கு தகுந்த மாதிரி அவங்கள சந்தோஷத்தை படுத்துற மாதிரி. ஒரு ஊழியக்காரனை முதல்ல போகும்போது ஊழியத்தான் போகும்போது அல்சூர்ல அந்த பாஸ்டர் சொல்வார், அப்பெல்லாம் கண்ணாடி போட்ட பிளவுஸ்லாம் வந்துச்சு. இப்பதான் பின்னாடி கயிறு கட்டுற பிளவுஸ் எல்லாம் வந்துருக்குது. இழுத்து அடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்குது. அது எங்கதான் கண்டுபிடிச்சாங்க தெரியல. ஒரு கயிறு மாதிரி பின்னாடி தொங்கி இருக்கும். எவனோ ஒரு பொம்பளை போடுறான், காசு கொடுக்குறான், போட்டுக்கன்றான் இல்லையா? எங்க பாரு பின்னாடி சிலதெல்லாம் பின்னாடியே காணும். சில சபைகளை போனீங்கன்னா ஒண்ணுமே எங்க போனீங்கன்னா மெகா சபை. என்ன சபை? பின்னாடி ஒண்ணுமே இருக்காது. ஒரு போர்டு மாதிரி எழுது நல்லா பின்னாடி உட்காந்துக்கிறது. என்ன பண்ணோம்? நோட்டு புக் இல்லைன்னா அது பின்னாடி எழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வருஷம் பின்னாடி அப்படியே போட்டோ பிடிச்சி அனுப்பிடும். இதுதான் மெகா சபை. தேவனுடைய சித்தம் அது. ஆமென். அல்லேலூயா. ஒரு பாவ இச்சை உன்னை பார்க்கறான் இல்ல, உன் பாவத்தை நீ அனுமதிக்கிறீல்ல, உலகத்தை அனுமதிக்கிறீல்ல. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நம்ம பாவையிலிருந்து நம்ம வெளியே வரணும். முதல்ல அதை விட்டுட்டு நீ பாவம் பண்ணிக்கின்னு, அக்கிரமம் பண்ணிக்கின்னு, அநியாயம் பண்ணிக்கின்னு, சபையை ஏமாத்திக்கின்னு, வர காசுல ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கிக்கின்னு. ஆமென். அல்லேலூயா. எங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா வாங்கி நிலங்கள்லாம் போய் வாங்கிக்கிங்கன்னா சபைக்கு சொல்லியிருக்கிறாரா, போதர் சொல்லியிருக்கிறாரா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரனுக்கு வீடு தேவை, ஒரு சபை ஒரு வீடு தேவை, ஒரு சொந்த இடம் தேவை. ஆமென். அதுக்கப்புறம் பவுல் சொல்றாரு, உன் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய். யார் செய்யறாங்க? யார் செய்யறாங்க? இது பவுல் சொன்னது வார்த்தை. நீ முதல்ல யாருக்கு உதவி செய்யணும் நினைக்கிறாயோ, முதல்ல நம்ம ஆவிக்குரிய சபையில் இருக்கிற பிள்ளைகள் யாராவது ஏழ்மையா இருந்தா முதல்ல அவங்களுக்கு உதவி செய்ய என்று பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய சித்தம் அது. எங்க போய் போடுறாதீங்க. ஆமென். நம்ம பிள்ளைகள் செய்யுங்க, ஆண்டோட பிள்ளைகள் செய்யுங்க. அல்லேலூயா. அது நான் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லல, வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதும் இல்லை, நான் கேட்கிறவரே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நியாயமாய் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு நாட்களில தேவனுடைய சித்தம் செய்வோம் என்று சொன்னால் அது தேவனுக்கு உகந்ததா இருக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 John chapter 2 verse 17. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 John chapter 2 verse 17 வாசிங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போவோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எவனோ கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர் என்றென்றைக்கும் பிழைப்பான்.
நிலைத்திருப்பான், பிழைத்திருப்பான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதக்காரன் எழுதுறான் இந்த மாதிரி, ஆண்டவர் ஆடு மேய்த்திருந்த மனுஷனை கர்த்தர் ராஜாவா மாத்தினாரு. ஆனா அவன் வாழ்க்கையில போராட்டம் வந்தது. அவன் வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமா அநேக காரியங்கள் அவன் செய்தானா இல்லையா? அழகான ஒரு பொண்ணை பார்த்தான். யாரு? பத்சேபால பார்த்தான். அவன் செய்த பெரிய பாவம் அது. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் எனக்கு உகந்த மனுஷனாக காணப்படுகிறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 40ஆம் சங்கீதம், Psalm chapter 40 verse 8. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 8வது வசனம் வாசிங்க. Psalm 40 verse. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அவன் செய்தான், பாவத்தை செய்தான், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தான். ஆனாலும் கூட உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். நீ வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமா அநேக காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவரே இனி நான் செய்ய மாட்டேன், உமக்கு பிரியமான காரியங்களை நான் செய்வேன் சொல்லும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிக்க. தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னான். என் நியாய பிரமாணம் எனக்குள் உள்ளத்தில் இருக்கிறது என்று மறுபடியும் வாசிக்கிறது. முடிஞ்சு மகா சபையிலே 40 வாசி. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறதுக்கு என்று சொன்னேன். நான் செய்த தேவனுக்கு விரோதமா காரியம் செய்த, ஆனா உன்னுடைய பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை கோட் பண்ணி பவுல் எழுதுகிறான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் Acts chapter 13 verse 22. Acts chapter 13 verse 22. Acts 13:22 வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. பாருங்க இந்த வசனத்தை பாருங்க. ஏன்னா அந்த 40வது வசனத்தை மறுபடியும் ஒருத்தர் வாசிங்க. 40 சங்கீதம் 48 வாசிங்க. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நான் உமக்கு பிரியமானதை உம்முடைய சித்தத்தை செய்யவே நான் விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று. உம்முடைய நியாய பிரமாணம் என் இதயத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அந்த வசனம் நல்லா பிரஷர் பண்ணி வாசிங்க. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். பாருங்க, பின்பு அவர் தன்னை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தின ஈசாக்கின் குமாரனாக தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஆமென். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்தது நிமித்தம் அவன் எனக்கு இதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனாக நான் கண்டேன். ஆமென். அப்ப நாம தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் செயல்படும் போது, ஆமென், நான் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாய் கர்த்தர் நம்மை பார்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடத்துறபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவன் எவனோ அவருக்குள் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்குள்னா அவர் நடந்த மாதிரி நீ நாம நடக்கும் போது, புரியுதா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க வசனத்தை மாதிரி வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும்
நடக்க வேண்டும். நான் அவருடைய சித்தத்தின்படி நான் நடக்கிறேன்னு சொல்றவன் அவருடைய சித்தத்தின்படி நடக்கணுமா நடக்க கூடாதா? பாருங்கம்மா, இங்க பாருங்கம்மா, என்ன பாருங்க, தெரியுதுண்ணா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம். நான் அவருக்குள் இருக்கிறேன், அவருடைய சித்தத்தின்படி நான் நடக்கிறேன். ஆமென். இதுதான் சொல்றாரு இந்த இடத்துல. அப்போ நீ நாம அவருடைய சித்தத்தின்படி நடக்கணுமா நடக்க கூடாதா? பேசணுமா? நடக்கணுமா நடக்க கூடாது? நீ நடக்கணும்னு சொன்னதான் உன்னை நடக்க வைக்குவார் ஆண்டவர். நீ வாய் சும்மா வச்சுன்னா உன்னை நடக்க மாட்டார். ஏன்னா நீ அர்ப்பணிக்கிறீல்ல சபையில, உம்முடைய சித்தத்தின்படி நான் நடப்பேன் அப்படின்னு நீ சொல்லும்போது, நான் சொல்லும் போது நான் நடப்பேன் ஆண்டவர் சொல்லும் பொழுது உன்னை அவர் நடத்துவார். அதுதான் பேச சொல்றது. நான் பேச நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அறிக்கை செய்றீங்க, தேவனுடைய சமூகத்தை அறிக்கை செய்றீங்க. அப்ப கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நடத்துவாரா நடத்த மாட்டாரா? நீ நிறைய பேர் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன், பிதாவின் சித்தத்தை செய்கிறேன், பிதாவின் சித்தத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு பிதாவின் சித்தத்தை செய்யாம ஆமென் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாய் கடந்து போகிற இந்த நாட்களிலே ஆமென் அவர்களே பார்த்தா சொல்றார், அக்கிரம சிந்தைக்காரர்களே என்னை விட்டு தூரம் போங்க, தூரம் போங்க. ஏன்னா உன் உள்ளத்துல அக்கிரமம் இருக்கிறது, உன் உள்ளத்துல அக்கிரம சிந்தை இருக்கிறது, உன் இதயத்துல பாவம் இருக்கிறது, உன் இதயத்துல இச்சை இருக்கிறது. ஆனா மேல மாத்திரம் இயேசுன்னு சொல்ற. ஏன் நாமத்துல நீ பிசாசை ஓட்டுன, ஏன் நாமத்துல தீர்க்கதரிசனம் சொன்ன, ஏன் நம்ம இந்த நாமத்துல அற்புத அடையாளம் செய்த. ஆமென். யார் நாமத்துல? அவரு ஏன் நாமத்துல செய்த. ஆனா உன் இதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது, அக்கிரம சிந்தைக்காரர்களே. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் Proverbs chapter 3 verse 5 and 6. 2-3 வசனத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். Proverbs chapter 3 verse 5 and 6. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். சுய புத்தியின் மேல் சாயாமல். அது ஏற்கனவே வாசமா இல்லையா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அது உலகத்தார். நம்ம தேவனுக்குள்ள வந்த பிறகு நம்மளே எதுவும் முடிவு எடுத்துக்க முடியாது. யாரு முடிவு எடுக்கணும்? கர்த்தர் முடிவு. ஆண்டவருடைய சித்தம் இருந்தால் நடத்தும். கேட்குவார், ஆண்டவர் கேட்குவார். நீதிமொழிகளை சொல்றாரு பாருங்க, சுய புத்தினாலே சுய புத்தியின் மேல் சாயாமல் ஞானம் இல்லாத செய்துட்டனே. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 5-6 வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். உன் சுய புத்தி மேல் சாயாமல் முழு இதயத்தோடு முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செம்மைப்படுத்துவார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எந்த முடிவும் நீ சுயமா எடுக்காம தேவனுடைய சித்தத்திலே நடக்கும் பொழுது உன் வழிகளெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். கைகளை தட்டமா. அல்லேலூயா. ஆமென். புதிய ஏற்பாட்டில் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ரோமன்ஸ் 12 chapter 1 and 2. ரோமன்ஸ் chapter 12 1 and 2 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பாருங்க, ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட இருந்து. ரோமன்ஸ் 12 chapter 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். முதல்ல 2 வாசிங்க, நான் முடிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிக்கத்தக்கதாக தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே
மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. கேட்கிறாரு இல்லையா? 12:1 சொல்றாரு இல்லையா? உங்கள் சரீரங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன? நம்ம பாவம் செய்யக்கூடாது, நாம் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். எந்த ஒரு காரியம் செய்யாம சுயமா நாம் முடிவு எடுக்க கூடாது. தேவனுடைய சித்தத்திற்காக நம்ம காத்து இருக்க வேண்டும். பவுல் இயேசு நாமத்தை அறிவிக்கிற ஜனங்கள் எல்லாம் கொலை செய்தான், அதை செய்தான், இதை செய்தான். ஆண்டவரை தொட்டார். அடிக்கடி நான் சொல்லுவேன், யார் ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிரியாய் நிற்கிறானோ அவன் சீசனா கர்த்தர் மாத்திடுவார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நீ அவனெல்லாம் போராட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை வந்து அடிக்கிறானா ஆண்டவர் அவனை தொட்டுட்டாருன்றது அர்த்தம். என் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை அடிக்கிறவன் உன்னை அடிக்கல, என்ன அடிச்சான். அதாவது ஆண்டவர் பவுல் சொன்னார் பாருங்க 9ஆம் அதிகாரத்துல, என்னுடைய ஜனங்களை ஏன் நீ துன்பப்படுத்துகிறான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட இயேசு ஏற்றுக்கொண்ட ஜனங்களை இவன் நிர்மூலமாக்குறதும் சிறையில போடுறதும் அடிக்கிறதுமா இருந்த ஜனங்களை பார்த்து சொல்றார் பவுலுக்கு, நீ ஏன் என் ஜனங்களை துன்பப்படுத்துகிறாய். இப்ப நமக்கு துன்பம் வந்தா துன்பப்படுத்துற கர்த்தர் கேட்க வரா, கேட்க மாட்டாரா? எவ்வளவு நல்ல ஒரு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. வழியில வரான், தமஸ்கு போறான், அதிகாரத்தோட போறான், ரோமர் அரசாங்க அதிகாரத்தோட அவன் போறான். யாரெல்லாம் இயேசு பத்தி பேசுறாங்க நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று அவன் போறான். ஆனா வாழ்க்கையில் நடந்ததுன்னா தெரியுமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய என்றான். நான் என்ன செய்ய இருக்கிறேன். நீங்க யாருன்னா கேட்டீங்களா? யாருன்னா கேட்டீங்களா? எல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்தார் தானே. கேட்டியாமா? என்ன ஆண்டவரே என்னுடைய சித்தம் என்னன்னு கேட்டியா? வேற கேட்கணும். ஆமென். எப்போ அவன் கீழே விழுந்தானோ என்னையா அடிச்சுன்னு அவன் கேட்கல. ஆண்டவரை என்னையா நிர்மூலமாக்குன்னு கேட்கல. ஓ என்னையா அடிச்சுட்டியா? என் பவர் தெரியுமா? ரோமர் அரசாங்கத்துல நான் அதிகாரத்தோட வந்திருக்கேன். உலகத்தையே ஆட்டி கொடுக்கிற ரோமர் அரசாங்கம், அந்த அரசாங்கத்துல நான் பதிவுல வந்திருக்கிறேன். என் மேல கை வச்சு அவன் கேட்கல. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன எனக்கு சொல்லு. நம்ம கேட்கணும், ஆண்டவர் நம்முடைய சித்தம் என்ன. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா முடிக்கிற 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் சொல்லிட்டேனா? இது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3-5. இல்ல ஓகே, வாசிங்க. 1 தெசலோனிக்கர், 1 தெசலோனிக்கர் chapter 4 verse 3 and 5. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய். போதுமா? நீ பரிசுத்தம் இல்லாத 21 நாள் நீ உபவாசம் தான் உனக்கு ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. உபவாசத்துக்கு நல்லது. ஆனா அந்த உபவாசத்துக்கு நீ பரிசுத்தமா இருக்கிறியா? தேவனுடைய சித்தப்படி நடக்கிறியா? உன் மாமியார் அன்பு கூறியா? சாப்பாடு கொடுக்குறியா? அன்பா நேசிக்கிறியா கணவன் மனைவிய? இதெல்லாம் இருக்காது. உபவாச கூட்டம் பைபிள் தூக்கணும் போயிடும். எனக்கு என்ன பலம் புரிய மாட்டேன். ஆண்டவரே நான் 26 நாள் உபவாசம், இன்னொருத்தர் வைப்பார் 40 நாள் உபவாசம், இன்னொருத்தர் வந்து 100 நாளா எங்கேயோ சபையில என்ன பண்ண போறான், என்ன சாதிக்க போறான்? 100 நாள் உபவாச கூட்டம் இது நல்லது. கொலாஸ்ட்ரால் குறையும், ஆரோக்கியமா இருப்ப. ஆனா பரிசுத்தமா இருக்கிறியா? சொல்லுங்க சொல்லுங்க, பரிசுத்தமா இருக்கிறியா? என்ன அருமையா சொல்றாரு பவுல். தேவனுடைய சித்தம் நம்ம பாவிகளா பாவம் செய்யறவனா இருக்கக்கூடாது, இச்சையில இருக்கக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற அவருடைய சித்தம் பாருங்க. என்ன அருமையா சொல்றாரு பவுல். என்ன அருமையா எழுதுறாரு பாருங்க. 1 தெசலோனிக்கர் chapter 4 3 and 5. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம்
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்ன இருக்கணுமா? நம்ம எப்படி இருக்கணுமா? புரிஞ்சா? அப்ப நம்ம முதல்ல எதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்? ஆமென். ஹalleluya. முதல்ல நம்ம எதை கடைபிடிக்கணும்? 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல் மேக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பண்டங்களை பரிசுத்தமாய் கனமாய் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ளுங்க. பரிசுத்தமா இருக்கும் கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமா வாழும் கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய சித்தம் என்ன? பேசணுமா? அதுக்கு முன்னாடி பாவம் இருக்கக்கூடாது. ஆமென். பாவத்தை விட்டு, உலக இச்சையை விட்டு, வேசிதனத்தை விட்டு, அவர் பிரியமில்லாத விட்டு பரிசுத்தம் வாழ்வது தான் அவருடைய சித்தம். ஆண்டவருக்கு சொன்னாரு, இவ்வளவு ஏக்கர்ல சர்ச்சு கட்டுறது. ஆமென். கட்டிக்கோ, நல்லது. ஆனா ஆண்டவர் வரும்போது சர்ச்சை கேட்க வர, நீ பரிசுத்தமா இருந்தான்னு கேட்க, நீ பரிசுத்தமா வாழ்ந்தான்னு கேட்க வர, கேட்க வர இல்லையா? என் சத்தியத்தை சத்தியமா போதிச்சியா? ஆமென். ஹalleluya. இந்த வார்த்தையில சொன்னேன்னு கேட்க வர, கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க. ஏன்னா நான் முன்ன கூட சொன்னேன், நான் ஆண்டவர் கடைசி ஆலயத்தை விட்டு வெளியே வராரு. மத்திய 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. இது எல்லாம் ஆலயத்தை தான் நிறைய கட்டுறாங்க, கட்டின்னு போயினே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி கட்டினே போயிருக்கிறாங்க. போட்டோம், நல்லது. ஆனா அந்த அவங்க ஜனங்களை பரிசுத்தத்துக்குள்ள நீ நடத்துகிறாயா? சத்தியத்துக்குள்ள நடத்துகிறாயா? மத்திய 24ஆம் அதிகாரம் 1-2 சாலமோன் கட்டின ஆலயத்தை குறித்து சீஷர்கள் ஆண்டவரிடத்துல பேசுறாங்க. ஆண்டவர் சொன்னார், வாசிங்க அந்த வசனத்தை. இயேசு தேவாலயத்தை விட்டு மத்திய 24:1-2 இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பித்து அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவர்களெல்லாம் அந்த பில்டிங் எல்லாம் கையிலெல்லாம் இவ்வளவு பெருசா கோயில் கட்டி பார்த்திருக்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நிறைய பேர் பெரிய ஆலயம் தான், பாதி பேர் தெரு நின்று இருக்கோம், பாதி பேர் போண்டா வடை சாப்பிட்டு இருக்கோம். இனி நிறைய சர்ச்சைகள்லாம் வெளியெல்லாம் வடை கடை போண்டா கடை எல்லாம் போட்டாங்க. வியாபாரி விதியை மாட்டிட்டாங்க எல்லாம் சபைகள்ல, காம்பவுண்ட்ல. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் அந்த சபையில நிறைவேறதான்னு பார்க்கணும். பயம், அந்த சபையில நான் நடத்துறதுக்கு பயம். இந்த சிறிய கூட்டத்தை நடத்துறதுக்கு நான் பயப்படுவேன். நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு தகுந்த கூட்டத்தை கொடு. அது உண்மையான கூட்டமா இருக்கணும், சத்தியத்துக்கு உகந்த கூட்டமா இருக்கணும். நீ வரும்பொழுது பரலோக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டமா இருக்கணும். எனக்கு கூட்டம் பெருசு இல்லை, எனக்கு ஒரே ஒரு பாரம், சபை பிள்ளைங்க சபை தேவைகளை சந்திக்கணும். எனக்கு ஆண்டவர் கோஷிக்கிறார். ஆமென். என் ஊழியத்தை எனக்கு ஒரு இடம் கொடு. ஆமென். ஆண்டவர் சொன்னார்ல, எதுக்கு கூடுகள் உண்டு? அப்படியே வருது வசனம், எப்படி வருது? ஆமென். அதனால நம்மளுக்கு வீடு வேணும், வாசல் வேணும். அதுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்துக்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. என்னது சர்ச்சில் வர காசெல்லாம் எங்க போகுது? ஒரு வீடு பிள்ளைகளுக்கு ஒரு ஏக்கர், ஒரு பில்டிங், ஒரு இது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனுடைய சித்தம் அல்ல. உன் பிள்ளைங்க ஊழியத்தில் இருக்கிறாங்களா? உன் பிள்ளைங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறாங்களா? உன் பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கிறாங்களா? உன் பிள்ளைங்க தேவனுக்கு உகந்த காரியங்கள் செய்யறாங்களா? அதுதான் தேவனுடைய சித்தம். எங்க வசனம்? மத்திய 9ஆம் அதிகாரம் ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்லுங்க, மத்திய 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க ராஜாக்கு இடம் இல்லை, வீடே இல்லை.
நீ கேட்கறதுனால தானே உனக்கு வீடு இல்லைன்னு நினைக்கும். நிறைய பேர் பார்த்துன்னு நீ சொல்றதுனால தான் உனக்கு சொந்த வீடு கூட இல்லைன்னுவாங்க. பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா பாஸ்டருங்க? இப்படி சொல்றதுனால தான் உனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை விற்கிறடா. ஆமென் ஆமென். நம்முடைய ஏக்கம் எண்ணம் திட்டம் எல்லாம் நமக்கு ஒரு சபை கொடுத்தாரா ஊழியத்தை கொடுத்தாரா அவங்கள பரிசுத்தத்துல வளர்க்குறது தான் நமக்கு முக்கியமான ஒரு சிந்தனை. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 நீங்கள் பரிசுத்தவர்களாய் வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். காரணம் நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16, 15 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் என்னை ஏற்றுக்கொண்ட நீங்களும் இந்த உலகத்துல வாழ்ற வரையிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கும் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்ம பாவம் பண்ணக்கூடாது, பாவ வார்த்தை பேசக்கூடாது, உலக இச்சையில போயிடக்கூடாது. ஆமென். நாம் பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழணும், பரிசுத்தி சந்ததியா உலகத்துல வளரணும். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ரோமர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். Romans chapter 13 verse 9. வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. Romans chapter 13 verse 9. அடுத்து கலாத்தியர் எடுத்து வச்சுங்க. கலாத்தியர்ல ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக. 13:9. Romans chapter 13 verse 9. Okay, move. 13:9 சொல்லுங்க. அதேதான். எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக. இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தம் இதெல்லாம் செய்யக்கூடாது. களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, இச்சியாது இருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளையும் வேறு எந்த கற்பனைகளையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கு. அப்ப இதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் செய்யாதன்னு சொல்றாரு. அவருடைய சித்தம் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது. ஒருவர் அன்பாய் நேசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பவுல் இந்த இடத்துல ஒரு சாட்சி சொல்றான். ஆண்டவர் அவனை தொட்டாரு, என்ன சித்தம் சொல்லு அப்படின்னு கேட்டா இல்ல, அதே அவன் சாட்சியா சொல்றான். ஒரே ஒரு கடைசியா கலாத்தியர் கலேஷியன் சாப்டர் 1 verse 14 and 17 சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கிறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 கடைசி ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அவனுடைய சித்தம், என்ன சித்தத்தை செய்ய பவுல் இந்த ஊழியத்திற்கு வந்தான். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்டால என்ன சித்தம் ஆண்டவரேன்னு கேட்டா இல்லையா? என்ன சித்தம்? ஆண்டவர் சித்தத்தை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். இன்னொரு சித்தத்தை கர்த்தர் கொடுத்தா அதை நம்ம செய்ய போகணும், செய்யணும். ஆமென். வாசிங்க கலேஷியன் சாப்டர் 1 verse 14 to 17. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வயலுள்ளவனாய் இருந்தான். பாருங்க, சொன்னா நான் ஒரு யூத பாரம்பரியம் எது தெரியுமா? அந்த 5 ஆகமம், ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம். இதுதான். இதெல்லாம் வைராக்கியமா இருந்து வாழ்ந்தவன் நான். யூதர்கள் அந்த நாட்களில இந்த 5 புக்கு கண்டிப்பா படிச்சே தீரணும் வீட்டுல. அதுதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க பவுல். அவனுடைய சாட்சி சொல்றான். எதுக்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், எதற்காக நான் எந்த சாட்சியில நான் உலகத்துல வாழ்றேன் என்பதை பவுல் சொல்லுகிறான். பாருங்க என்ன சொல்றான். என் ஜனத்தாரிலும் என் வயதுள்ள அநேக பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த கிருபையினால் அழைத்த தேவன். அடுத்த வசனம். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்க பொருட்டாக நம்மள என்ன கழிச்சார் ஆண்டவர்? சுவிசேஷத்தை
அவருடைய சித்தம் தானே அது. நம்ம எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கிறோம், எவ்வளவு பேர் சொல்லிக்கிறோம். இப்ப இதெல்லாம் செய்யல, ஏதோ நாமத்துல ஓட்டுறோம். என்ன சொல்றாரு பவுல் சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்வார். அந்த இடத்துல வாசிங்க, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன அழைச்சார், நான் மாமிசத்துல நான் எதுவும் பேசல, அவர்கிட்ட நான் சிந்திக்கல. பிற ஜாதி ஜனங்களை இயேசு பத்தி பேச கர்த்தர் அழைத்தார். அவர் சித்தத்தை நான் செய்ய இந்த உலகத்திற்கு வந்தேன். ஆமென். தம்முடைய குமாரனை நான் புற ஜாதிகளிடத்துல சுவிசேஷமாய் அறிவிக்கவும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்தின பிரியமா இருந்த போது உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலனாகிய எருசலேமுக்கு போகாமலும் மறுபடியும் தமஸ்கு திரும்பி வந்தேன். ஆமென். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவருடைய சித்தத்தை நான் செய்தேன் என்று பவுல் சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதான் வந்து எதிர்பார்க்கிறேன். நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக ஒன்னும் கேட்கல. இதுதான் கேட்கிறார், எத்தனை ஆடுகளை நீ சபையில கொண்டு வந்து சேர்த்த, எத்தனை ஜனங்களை நீ ரட்சிப்புல கொண்டு வந்து சேர்த்த, எத்தனை உன் குடும்பங்களை ஆண்டுக்குள்ள வந்து சேர்த்த. அந்த சித்தத்தை தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவன் கொடுத்த ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறோம். பிதாவின் சித்தத்தை செய்வது எனக்கு போஜனமா இருக்கும் சொன்னீரே கர்த்தா. உடைய சித்தம் என்ன என்பதை சில வசனங்கள் மூலியமா எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே கர்த்தா. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய சித்தம் நாங்கள் பரிசுத்தமா இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நாங்கள் வாழ்கிறோம் என்று அறிக்கை செய்யும். கர்த்தாவே, கொடுத்த ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.